இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் எந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்கு, மட்டமாக போயிருக்கு அப்படின்றத இன்றைய சூழ்நிலை நமக்கு புரிய வச்சிருக்கு. பழைய அரசியலை பற்றி கொஞ்சம் பேசுவோமா? சட்டசபையில் ஒரு பெண் எம்எல்ஏ கேள்வி கேட்குறாங்க, திராவிட நாடு எங்கே இருக்கிறது அப்படின்னு. அதுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்கிறாரு, பாவாடை நாடாவை அழித்துப்பார், திராவிட நாடு தெரியும் அப்படின்னு. இது ஆபாசம் எடுத்துக்கலாமா? அதுதான் இல்லை. அன்றைக்கி பழந்தமிழில் கோப்புகளையும் கையேடுகளையும் பாவாடை அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அதை கற்ற கயிறை நாடான்னு சொல்லுவாங்க. கோப்புகளை திறந்து பார், திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று தெரியும் என்றதை சிலேடை மொழியில் கலைஞர் சொன்னார். இது ஆபாசம் யாரும் சொல்லவும் இல்லை, இதுக்கு யாரும் போய் சண்டை போடவும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சராக இருக்கட்டும், நம்மளோட பழைய துணை முதலமைச்சராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே கலைத்துறையை சேர்ந்தவங்க தான், சினிமா துறையிலேருந்து வந்தவங்க தான். இவங்க ரெண்டு பேருமே மேடையிலையோ இல்லை சினிமாலேயோ இல்லை அவங்களோட பாடல்களையோ பண்ணாத ஆபாச செய்கைகளா, செய்யாத ஆபாசமான விஷயங்களா, பேசாத இரட்டையர்த்த வசனங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம் நம்மளுடைய முதலமைச்சர், அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர். தன்னுடைய உச்சத்தை விட்டுட்டு நமக்காக நம்மளோட மக்கள் சேவையில் இறங்கியிருக்கதா சொல்கிறார் இல்லையா? அவர் தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டுக்கிறார் இல்லையா? எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு சிஎம்மாக இருக்கட்டும், எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு நடிகராக இருக்கட்டும், அவருடைய படங்களில் ஏதாவது ஒரு காட்சியில் ஏதாவது ஒரு இடத்துல மது அருந்துற மாதிரியோ புகைப்பிடிக்கிற மாதிரியோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிறோமா? கிடையாது. தான் எப்படி வாழணும், தான் இப்படி தான் வாழ்ந்தால் மக்கள் தன்னை பின்பற்றி நடப்பாங்கன்னு தெரிஞ்ச ஒரு நல்ல மனிதன் தான் ஒரு தலைவனாக வர முடியுன்றதுக்கு எதிர்த்துக்காட்டு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். சரி, அதுவும் போகட்டும். இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எம்ஜிஆர் வழியில் வந்தோம், நாங்கள் மக்களுக்காக சேவை சொல்கிறோம். எல்லாமே சரி, நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் உங்களை தேர்ந்தெடுத்தாங்களே மக்கள், அவங்கள இப்போ நாங்கள் என்னன்னு சொல்லி கூப்பிட்றோம்? எல்லாரும் அவங்கள என்னன்னு சொல்கிறாங்க? தற்குறின்னு கிடையாது. 1/3 மக்கள் முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்து தனக்கு எதுவுமே தெரியாத, தன்னால் சாதிக்க முடியாத, திறன் இல்லாத ஒரு அரசியலில் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஈஸியாக ஒரு வழி இருக்கு. சங்கீதா என்னோட மனைவி, என்னோட துணைவி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலையை பார்த்தாருன்னா நாமளும் நம்ம வேலையை பார்க்கலாம்ல.